ஹலோ பசங்களா, இந்த வீடியோவில் கிரேட் 9 சிபிஎஸ்இ மேக்ஸ் கணித மஞ்சரி சாப்டர் 4 அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸோட எக்ஸசைஸ் செட் 4.3 அண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின எக்ஸசைஸ் செட்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் சாப்டர்ஸ் 1, 2 and 3 தி யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ், லீனியர் பாலினாமியல்ஸ் அண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ், அதே மாதிரி சயின்ஸ் சாப்டர்ஸ் 2, 4, 5 செல், மோஷன் அண்ட் மிக்சர்ஸ், இந்த சாப்டர்ஸோட டீடைல்டு வீடியோஸ் அலாங் வித் ஒன் ஷார்ட் ரிவிஷனோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. அது வேணும்னாலும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிற ஐடென்டிட்டி இதுதான். ஓகேவா? a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square. ஒன்றுத்துக்கும் ஸ்கொயர் போட்டுருவேன். ப்ளஸ் 2 போட்டு ஒவ்வொரு காம்பினேஷன் 2ab, அதுக்கப்புறம் 2bc, அதுக்கப்புறம் 2ca. ஓகேவா? இந்த ஐடென்டிட்டி. அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். $119 ஸ்கொயர்ட். இதை வந்து இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. உனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் வந்து ஏதோ உனக்கு பிடிச்ச ஐடென்டிட்டியை வச்சு சால்வ் பண்ணு அப்படின்னா இது நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். லைக் 100 plus 19 the whole square. நீ இப்படி எடுத்துட்டு a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் அப் டு ஆர் விஷ். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக அவங்க யூஸ் திஸ் ஐடென்டிட்டின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஐடென்டிட்டியை எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஐடென்டிட்டி என்ன, a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஸோ இதை நம்ம அப்போ 3 இதாக ஸ்ப்ளிட் பண்ணால் தானே இந்த ஐடென்டிட்டியை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 100 plus 10 plus 9 ஹோல் நம்பராக எடுத்துக்க வேண்டியது தான். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸி. 100 ஸ்கொயர் அப்படின்னா சும்மா 0 ஆட் பண்ணால் மட்டும் போதும் இல்லையா? அதனால நம்ம இப்படி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், அப்போ 100 ஸ்கொயர் 1 போட்டு 4 0. ஸோ பி ஸ்கொயர் 10 into 10 100 plus c ஸ்கொயர் 9 into 9 81 plus 2 into a into b. அப்போ 2 into 100 into 10 2000 ஆயிடுமா? ப்ளஸ் அடுத்து இப்போ இந்த ரெண்டையும் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டும் 2 into 10 into 9, 2 into 10 20, 20 into 9 180. அடுத்து திரும்ப 2 into இப்போ இதுவும் 2 into 100 into 9, 2 into 9 18 into 100 வந்து 00. இப்போ 18 போட்டு 00. இதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ஜஸ்ட் அடிஷன் தான். நீ ஆட் பண்ணினா உனக்கு 14161 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இவங்க கொடுத்ததுக்கு ஐடென்டிட்டியை அப்படியே நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரியே எக்ஸசைஸ் சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம் 1 by 1. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 117 ஸ்கொயர், 117 ஸ்கொயர், 119 மாதிரி தானே அதுவும் 100 plus 10 plus 7 9க்கு பதிலாக அவ்வளோதான். ஸோ ஏ ஸ்கொயர், அடுத்து பி ஸ்கொயர் 100 ஆயிடுமா? 7 7s are 49 ப்ளஸ் என்ன பண்ணுவோம், 2 into 100 into 10, ஸோ 2000 ப்ளஸ் 2 into 7 into 10, அப்போ 2 into 70 140 ப்ளஸ் 2 into 7 14 into 100, கடைசியும் ஃபஸ்ட்டும் கரெக்டா? இப்போ 1400. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 13689 கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஆன்சர். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா சரியா? ஆட் பண்ணுறதுலாம் நான் இங்கே பண்ணி காட்டல, பிகாஸ் அடிஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுனால. அடுத்து 78 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நீ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுன்றதை அவங்க சொல்லலை. பார், ஃபைண்ட் தி ஃபாலோயிங் ஸ்கொயர்ஸ் யூசிங் ஒன் ஆஃப் தி அபவ் ஐடென்டிட்டிஸ். இது வரைக்கும் நீ பார்த்த ஐடென்டிட்டிஸில் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கோ. டிட்டர்மைன் விச் ஆஃப் தீஸ் ஐடென்டிட்டிஸ் வில் மேக் தீஸ் கேல்குலேஷன்ஸ் ஈஸியர். இந்த கேல்குலேஷன் உனக்கு எப்படி ஈஸின்னு தோணுதோ அதை பேஸ் பண்ணி நீ ஐடென்டிட்டி சூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஸோ இதை தான் யூஸ் பண்ணணும், அதை தான் யூஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை நமக்கு. அப்போ செகண்டுக்கு நம்மளுக்கு பார்த்ததுமே எந்த ஐடென்டிட்டி தான் ஈஸியாக இருக்குது, இதை போய் நம்ம 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்கிறத விட
8 இதுக்கு பக்கத்து ஹோல் நம்பர்ன்றது 80. அப்போ 80 minus 2 தான் நம்மளுக்கு பெட்டராக இருக்குது. கரெக்டாக? a minus b the whole square. plus b square. இந்த ஃபார்மேட்டில். அப்போ a minus b the whole square நீ எடுத்தேன்னா இது a square. 8 8s are 64, 2 0. minus 2 into 80 into 2. 2 2s are 4, 4 into 80, 32 0. plus b square. 4 4s are 2 2s are 4. ஓகேவா? இதோட ஆன்சர் இப்படி வரும். ஸோ இங்கே நம்மளுக்கு எந்த ஐடென்டிட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், a minus b the whole square அந்த ஐடென்டிட்டி எடுத்து இதை சால்வ் பண்ணிட்டோம். சரியா? இதே மாதிரி உனக்கு பார்த்ததுமே தெரியணும் இதுக்கு எந்த ஐடென்டிட்டி வந்து ஆப்டாக இருக்கணும். அதுக்கு உனக்கு ஐடென்டிட்டி எல்லாம் பை ஹார்ட் நல்லா தெரிஞ்சதுன்னா ஓகே, பார்த்ததுமே பை ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கு இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம், அதுக்கு அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு 198 ஸ்கொயர். இதுக்கு பக்கத்தில் 200. அப்போ 200 minus 1 the whole square தான் நம்மளுக்கு பெட்டர். அகைன் a minus b the whole square தான். a square 2 2s are 4, 4 0. minus 2 into 2, 4, 4 2s are 8, 0 0 plus 2 2s are 4. ஸோ இதை பண்ணோம்னா நம்மளுக்கு 39204 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஃபோர்த் சம் 214 ஸ்கொயர். ஓகே, இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹோல் நம்பர் கிட்டையும் இல்லைல்ல. அப்போ 200 10 அதுக்கப்புறம் 4 அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 200 plus 10 plus 4 the whole square. ஏன்னா நீ இதை 210 plus 4 the whole square அப்படியும் நீ பிரிக்கலாம். 200 எனிவேஸ் 210 நீ மல்டிப்ளை பண்ணுறதை விட 200 பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோல் நம்பர் 0 0 ஆட் பண்ணிட்டு போயிடலாம். அதனால நம்ம எப்படி பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இப்படி போட்டிருக்கேன். பட் அகெயின் இட்ஸ் அப் டு ஆர் விஷ். நம்ம பட் எதை நீ சூஸ் பண்ணாலும் அதில் தப்பு விடாமல் கரெக்டாக பண்ணிடணும். சரியா? ஸோ 200 ஸ்கொயர் 2 2s are 4, 4 0 ப்ளஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் வந்து 10 into 10 100 ப்ளஸ் c ஸ்கொயர் 4 4s are 16 ப்ளஸ் 2 into a into b 2 2s are 4 அண்ட் 3 0 ப்ளஸ் அடுத்தது 2 into இது into இது. ஸோ 80 ப்ளஸ் 2 into 4 8, 8 2s are 16, 0 0. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 45796 கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து 1104 the whole square. இதுவும் அதே மாதிரி 1000 தனியாக இருக்குது, 100 ஒன்று இருக்குது, ப்ளஸ் 4 இப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு ஈஸி. ஸோ தட் 1000 ஸ்கொயர் 6 zeros வரும். ப்ளஸ் இதுக்கு 4 0. 4 4s are 16 ப்ளஸ் 2 into this one and this one. இது 1 1ன்றதுனால நம்ம அப்படியே 2 போட்டுடலாம். 5 0. 2 4s are 8, 0 0 ப்ளஸ் இப்போ அகெயின் 2 4s are 8 போட்டுட்டு 3 0. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா உனக்கு 1 2 1 8 8 1 6. நான் வந்து ஜஸ்ட் அடிஷன் வந்து உனக்கே தெரியுன்றதுனால அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. அதனால நான் டக்குன்னு ஆன்சர் போட்டுடுறேன். சரியா? அண்ட் தென் 6th 1120 ஸ்கொயர். இதை எப்படி பிரிக்கலாம்? இதை நீ 1000 தனியாக, 100 தனியாக, 20 தனியாக, அப்படியே 1000 ப்ளஸ் 100 ப்ளஸ் 20 the whole square போட்டோன்னா 1000 ஸ்கொயர். அப்போ 6 0 ப்ளஸ் b ஸ்கொயர். கரெக்டாக? 4 0 ப்ளஸ் 2 2s are 4 போட்டு 2 0 ப்ளஸ் 2 போட்டுட்டு 5 0 ப்ளஸ் அகெயின் 2 into 2 4 போட்டு 3 0 ப்ளஸ் அகெயின் 2 into 2 4 போட்டுட்டு 4 0. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வரப்போகிற ஆன்சர் 1254400. இதுதான் ஆன்சர். இல்லை எனக்கு இதை நான் 2 ஸ்டெப்லேயே பண்ணுறேன் அப்படின்னா எப்படியும் நீ பண்ணிக்கலாம். 1100 வச்சுக்கிட்டு இதை 20 வச்சு ஸ்கொயரும் போட்டுக்கலாம். ஸோ விச் மீன் 11 11 நம்மளுக்கு தெரியும்ல 121.
4 0 ப்ளஸ் இது வந்து 4 0 0 ப்ளஸ் 2ab 2 into 2 4 4 into 11 44 3 0 இதை நீ ஆட் பண்ணினாலும் உனக்கு என்ன தான் ஆன்சர் வரும் 1 2 5 4 4 0 0 ஓகேவா ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஐடென்டிட்டி என்னது இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஐடென்டிட்டி இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஐடென்டிட்டி a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணுறத தெளிவாக தப்பில்லாமல் பண்ணிட்டா போதும் இட்ஸ் பிகாஸ் அவங்க எந்த ஐடென்டிட்டி வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னதுனால இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் நீ அந்த ஐடென்டிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணணும் வேறு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிடாத ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபேக்டர் யூஸிங் சூட்டபிள் ஐடென்டிட்டிஸ் கேட்டிருக்காங்க சூட்டபிள் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி ஃபேக்டரைசேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க 16y squared minus 24y plus 9 ஸோ போன தடவை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்ல இதை வந்து ஸ்கொயர் இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது ஸ்கொயர் வச்சு அப்படின்றது ஆனால் ஒன்று a plus b the whole ஸ்கொயராக இருக்கணும் a squared plus b squared plus 2ab இல்லை a minus b the whole ஸ்கொயராக இருக்கணும் a squared plus b squared minus 2ab a plus b plus c the whole ஸ்கொயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பிகாஸ் இது கொஞ்சம் குட்டியோண்டு இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மெல்லாம் பார்த்தா பெருசாக இருக்குது பார்த்தியா அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு 3 ஸ்கொயர் வருது இன்வால்வ் ஆகுற மாதிரி a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர்னு ஸோ இதை பார்த்தா உனக்கு அந்த ஸ்கொயரில் ஆட்டோமேட்டிக்காக a ப்ளஸ் சி b ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயருக்கு நீ போயிடணும் இங்கே சின்ஸ் 3 டேர்ம்ஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்க தான் வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நடுவில் மைனஸ் வர்றதுனால அப்போ ஆட்டோமேட்டிக்லி இதுவாக இருக்க தான் சான்சஸ் ஓகேவா அப்போது இப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம் 16y ஸ்கொயருன்றதை நம்ம எப்படி குரூப் பண்ண முடியும் 4y the whole ஸ்கொயர்னு பண்ண முடியுமா ஸோ தட் 4 4s are 16y ஸ்கொயர் அதே மாதிரி கடைசி இது 3 3s are 9 ஸோ 3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இப்போ a வந்து 4y b வந்து 3 ஸோ இப்போது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் தான் அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம எழுதியாச்சு அதை ரீக்ரூப்பிங் பண்ணி அப்போது இப்படி நம்ம அதை மாற்றிடலாம் a என்ன நம்மளுக்கு 4y மைனஸ் b என்ன 3 த ஹோல் ஸ்கொயர் 3க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கு என்னெல்லாம் யோசிக்காத நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா இது b ஸ்கொயர்டுன்றதுனால அது ப்ளஸில் இருக்குது அதனால தான் இங்கே நம்மளுக்கு மைனஸில் இருக்குது மைனஸ் 2abன்றதுனால ஓகேவா ஸோ இதுதான் ஆன்சர் செகண்டில் ஃபஸ்ட்டுக்கு அண்ட் செகண்டில் இப்போ செகண்ட் ஒன் 9/4 s ஸ்கொயர் பார்த்தாலே தெரியுது இது 3 ஸ்கொயர் இது 2 ஸ்கொயர்னு அண்ட் எல்லாமே ப்ளஸ் அப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தான் அப்ளை ஆகும் கரெக்டாக அண்ட் இங்கேயும் 4t ஸ்கொயர் ஸோ 2t த ஹோல் ஸ்கொயர் மாதிரி வந்தது அப்போ இது ஈஸி பார்த்ததுமே நம்மளுக்கு தெரியுது 3/2 s த ஹோல் ஸ்கொயர்னு நம்ம இதை சேஞ்ச் பண்ணிடலாம் ப்ளஸ் கடைசி டேர்ம் வந்து 2t த ஹோல் ஸ்கொயர் சென்டர் டேர்ம் வந்து 2 இன்ட்டு 3/2s இன்ட்டு 2t கரெக்டாக அதனால தான் 2 கேன்சல் ஆகிடுச்சு 2 3s are 6st அப்படின்னு இருக்குது நம்மளுக்கு கொஸ்டினில் ஸோ இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்றதுனால நம்ம a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை அப்படியே எழுதிட்டு இது இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் இந்த டேர்ம்னு எழுதிடணும் அண்ட் நவ் தேர்ட்ஸ் அப்பார்ட் தேர்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல ஸோ அப்போ பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த ரெண்டும் அப்ளிகபிள் இல்லை அப்போ தேர்டுக்கு எதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது a ப்ளஸ் b ப்ளஸ் c தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca 6 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்களும் அப்போ அது வர்றதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி இதை நம்மளால் குரூப் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணலாம் இதை a ஸ்கொயராக மாற்றுவோம் m ஸ்கொயர் பை 9 இருக்கிறத 9 3 ஸ்கொயர்னு நீ வச்சுக்கிட்டே அப்படின்னா m/3 த ஹோல் ஸ்கொயர்னு மாறிடும் இதுக்கு மாற்றியாச்சா எல்லா ஸ்கொயரையும் முதல்ல குரூப் பண்ணிடு k ஸ்கொயர் பை 4 அதை நீ சேஞ்ச் பண்ணினா k/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
9n ஸ்கொயர் அப்படின்றத மாற்றினீங்கன்னா 3n தி ஹோல் ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயர் டேர்ம்ஸையும் முடிச்சாச்சு. இந்த டேர்மை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து 2abக்குள்ளது வரலாம். ஸோ ஏபிசி என்ன நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. 2 இன்டூ ஏ என்ன m/3 k/2 ப்ளஸ் 2 k/2 3n. இந்த ரெண்டு எடுத்துருக்கேன். ப்ளஸ் அடுத்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2 இன்டூ 3n m/3. ஸோ இப்போ பார்த்தேன்னா இங்கே இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சா. ஸோ நம்மளுக்கு mk/3ன்ற மாதிரி எங்கேயாவது இருக்கா, இந்த இருக்கு. இப்போ ஃபைன். அதே மாதிரி இந்த டேர்மில் 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3kn இருக்கா, 3kn இல்லை 3nk எப்படி வேணாலும். இங்கே 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2mn இதுவும் இருக்கு. அப்போது நம்ம இதை அப்படியே இந்த டேர்மை இப்படி அவங்க கொடுத்துருக்கிறது இதுதான். இது வந்து நம்மளுக்கு இந்த டேர்ம் மாதிரி பேட்டர்ன், இந்த ஐடென்டிட்டி மாதிரி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ நம்ம இப்போ a + b + c த ஹோல் ஸ்கொயர்னு அதை எழுதிடலாம். நம்மளோட a என்ன m/3 ப்ளஸ் k/2 ப்ளஸ் 3n a b c த ஹோல் ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். ஓகேவா? அண்ட் தென் அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, p² by 16 minus 2 plus 16 by p². p² by 16 minus 2 plus 16 by p². இதையும் 3 டேர்ம் தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கான நடுவில் மைனஸ் வருது. ஸோ a² + b² - 2ab பேட்டர்னில் வரப்போகுது. a² என்னவா இருக்க போகுது, கீழே 4² மாதிரி. அப்போ p/4 மைனஸ் இங்கே என்னது 4/p த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு என்ன வரும், p² by 16 minus 2 இன்ட்டு நீ p/4 இன்ட்டு 4/p ப்ளஸ் 16/p² வரும். இந்த 2 டேர்மும் நம்மளுக்கு இங்கே இருக்குது. நடுவில் உள்ள டேர்ம் வந்து இதெல்லாம் கேன்சல் ஆயிட்டதுனால இந்த -2 அப்படியே -2 இங்கே வந்துருக்கு. ஸோ அப்போ நம்ம எழுதிய ஆன்சர் கரெக்ட். அண்ட் தென் ஃபிஃப்த் சம் அகெயின் கொஞ்சம் பெரிய சம். அப்போ அந்த 3வது ஐடென்டிட்டிக்கு போயிட வேண்டியது தான். (9a² + 4b² + c² -12). இதை முதல்ல நம்ம புதுசாகவே எழுதிக்கலாம். 9a² + 4b² + c² -12ab 6ac -4bc. இதுதான் நம்மளோட ஃபிஃப்த் சம். ஸோ இதை நம்ம இப்போ a + b + c த ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் பிரிக்கலாம். இவங்களே இங்கே ஸ்கொயர் எல்லாம் தான் குரூப்பாக வச்சுருக்காங்க. ஸோ 3a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c². இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே மைனஸில் இருக்குது. கரெக்டா? இப்போ a மைனஸில் வருமா, b மைனஸில் வருமா? இந்த இடத்துல 2 ப்ளஸில் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ எங்கே உனக்கு காமனாக இருக்கும் போது மைனஸில் இருக்குது, இங்கே ஏயும் பியும் இருக்குது மைனஸ், இங்கே பியும் சியும் இருக்குது மைனஸ். அப்போ பி மட்டும் நெகட்டிவாக இருந்துச்சுனாலே நம்மளுக்கு மைனஸ் வருதுன்னு அர்த்தம். கரெக்டா? இதில் 2 கேசஸ் உண்டு. நம்ம முதல்ல இதை வச்சுக்கலாம். பி மட்டும் நெகட்டிவாக இருக்குன்றதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நம்மளுக்கு என்ன வரும், ஆக்சுவலி a² + b² + c² + 2ab. 2a என்னது 3a, b வந்து 2bன்னு போடுறதுக்கு பதிலாக -2b. ஏன்னா அது மைனஸில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மொத்த டேர்மும் இங்கே மைனஸில் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன் இந்த இடத்துல போட்டாலும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது, 4b² தான். ஏன்னா இது ஸ்கொயர் அப்படின்றதுனால. அண்ட் அடுத்த டேர்ம் 2 இன்ட்டு நெக்ஸ்ட் என்னது பிசி, ஏபி முடிச்சிருக்கோம் இங்கே. இப்போ 2 இன்ட்டு இதுவும் -2b ஒரு c ப்ளஸ் 2 இன்ட்டு c 3a
ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 3 டேர்ம் கிடச்சிடுச்சா? இப்போ நம்ம ஏ ஸ்கொயர்டு, இது பி ஸ்கொயர்டு, இது சி ஸ்கொயர். அப்போ நம்மளோட ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபேக்டர். ஓகேவா? இது ரிசல்ட் 1. இதுக்கு வேற என்ன ஆன்சர் இருக்க முடியும்? இப்போ நம்ம பியை வந்து இங்கே மைனஸாக வச்சுக்கிட்டோமா? அப்படி இல்லாமல் ஏயை மைனஸாக வச்சு யோசிச்சுப்பாரு. ஏ இங்கே மைனஸில் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு மைனஸில் தான் வரப்போகுது. ஃபைன். அப்போ இந்த இடத்துல பி ப்ளஸ்ஸாக இருந்துன்னா வேறு எது மைனஸில் இருக்கணும்? சி. சி மைனஸில் இருந்தாலும் இங்கே மைனஸில் தான் வரப்போகுது. அப்போ ஏயும் மைனஸ் சியும் மைனஸ்னு எடுத்தோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த இடத்துல ஏசின்னு இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிடும். கரெக்டாக? அப்போ எய்தர் நீ பியை மைனஸில் வைக்கணும் 2 இடத்துலையும், இல்லைன்னா ஏசி 2த்தையும் நீ மைனஸில் வைக்கணும். இதே இதை நம்ம ஏசியை மைனஸில் வச்சு யோசிச்சு பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் நான் ஏ மைனஸில் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. ப்ளஸ் பியை நான் மைனஸில் இப்போ எடுக்கலை, 2b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சியவும் நான் மைனஸில் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு நம்மளோட பி என்னது? 2b ப்ளஸ் 2 இன்ட்டு 2b இன்ட்டு மைனஸ் சி ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் சி இன்ட்டு மைனஸ் 3a. கரெக்டா? ஓகேவா? ஸோ தட் இது நம்மளுக்கு 9a ஸ்கொயர்னு ஆயிடும், இது 4b ஸ்கொயர்னு ஆயிடும், இது c ஸ்கொயர்னு ஆயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 2s are 4 இன்ட்டு மைனஸ் 3 வந்து மைனஸ் 12ab. இங்கே 2 2s are 4bc பட் மைனஸ் 4bc. இங்கே 2 3s are 6 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 6ac. ஸோ இந்த பேட்டர்ன்லேயும் எழுதலாம். இப்படி எழுதுனா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும்? மைனஸ் 3a ப்ளஸ் 2b மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இது ரிசல்ட் 2. ஸோ நீ எப்படி யோசிச்சேனாலுமே இதுவும் ஓகே, இதுவும் கரெக்டு தான், இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். இப்போ உனக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு, உன் பக்கத்தில் உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் காட்டுறேன். நீ இப்படி எழுதுன, ஓகே நான் சி தானே மைனஸில் இருக்கும்னு யோசித்தேன் அப்படின்னாலும், சியா இல்லை பி தானே யோசித்தேன், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பியை மைனஸில் வச்சோம். ஏன்னா 2 இடத்துலையும் பி இருக்குது, அது மைனஸில் போட்டால் தானே எனக்கு ஈஸியாக இருக்குது, நீ அப்படியும் கொண்டு போகலாம். இல்லை நான் மிச்சம் 2த்தையுமே நான் மைனஸில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அப்படியும் எடுத்துகிட்டு போகலாம். 2 ஆன்சருமே கரெக்ட். ஓகேவா? ஸோ செகண்ட் சம் முடிஞ்சிச்சு. அண்ட் தென் தேர்ட் சம், எக்ஸ்பேண்ட் தி ஃபாலோயிங் யூஸிங் தி ஐடென்டிட்டி. அவங்களே ஐடென்டிட்டி கொடுத்துட்டாங்க, அதை பேஸ் பண்ணி நம்மளை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்கிறாங்க. இதை p ப்ளஸ் 3q ப்ளஸ் 7r த ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து b ஸ்கொயர் தானே 9q ஸ்கொயர் ப்ளஸ் 7 7s are 49r ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 3 6pq ப்ளஸ் 2 3s are 6 6 7s are 42rq ப்ளஸ் 2 into 3 2 into 7 14, இங்கே ஒன்று தான் இருக்குது அதனால பிரச்சனை இல்லை, 14pr. இதுதான் இதோட ஆன்சர். நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண ஒன்றுமே பண்ணல, அவங்க இதே ஃபார்முலாவில் இதை அப்படியே வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் சம், ஸோ இது ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் தான். 3x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 3 into 3 9x ஸ்கொயர்னு ஆயிடும். ப்ளஸ் ஏன்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் எல்லாமே ப்ளஸில் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதை பேஸ் பண்ணி மைனஸ் ஆகும். 2 2s are 4y ஸ்கொயர் ப்ளஸ் 4 4s are 16z ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ 2 into a என்ன 3x, b என்ன மைனஸ் 2y. இப்போ மைனஸ் 2y இன்ட்டு 4z அடுத்து ப்ளஸ் 2 into 4z into 3x. ஓகேவா? அப்போ இதை நம்ம ப்ளஸ் பண்ணி எழுதிடலாம். 9x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 16z ஸ்கொயர் 2 3s are 6 6 2s are 12 மைனஸில் இருக்கும் மைனஸ் 12xy. இங்கேயும் மைனஸ் தான்,
2 2s are 4, 4 4s are 16. 16 YZ. இங்கே எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. 2 4s are 8, 8 3s are 24 XZ. இதுதான் நம்ம ஆன்சர். இதுக்கு ஃபார் இந்த கொஸ்டின். ஓகேவா? அண்ட் தென் ஃபைனல் கொஸ்டின். இஸ் திஸ் அன் ஐடென்டிட்டி? அவங்க ஒரு இதை கொடுத்துட்டு இதை ஐடென்டிட்டியாக நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி இதை ப்ரொசீட் பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடை நீ சிம்பிளிஃபை பண்ணு, அதுதான் ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துச்சுன்னா ஓகே ஃபைன், இட் இஸ் அன் ஐடென்டிட்டின்னு நம்ம சொல்லலாம். இல்லை இது வந்து வேற ஏதோ உனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வருது விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா இது ஐடென்டிட்டி இல்லை, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது fourth question. A plus B minus C the whole square plus ஒவ்வொன்றுத்துக்கு மைனஸ் போட்டிருந்தாங்க. A minus B plus C the whole square plus A minus B minus C the whole square is equal to 2A square plus 2B square plus 2C square. என்னடா இவ்வளோ ஞாபகம் இருக்கா அப்படின்னு நினைக்காத, நான் பக்கத்தில் புக் வச்சுருக்கேன். ஓகேவா? அதனால் பின்னாடி பார்த்து ரெஃபர் பண்ண வேண்டாமேன்னு புக்கை பார்த்து கொஸ்டின் எழுதிட்டுருக்கேன். ஸோ இப்போ இதிலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இந்த ஒன்றை மட்டும் இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்தையும் நீ எக்ஸ்பேண்ட் பண்ண போதும். அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் கூட பண்ணிடுவோமே. A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் ப்ளஸ் 2AB மைனஸ் 2BC மைனஸ் 2AC. கரெக்டா? இப்போ அடுத்தது அப்படியே நெக்ஸ்ட் என்ன வருது நம்மளுக்கு? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் minus 2AB minus 2BC plus 2AC. Next இது A squared plus B squared plus C squared minus 2AB. அடுத்ததில் ப்ளஸ் ஆகிடும், ஏன்னா 2 மைனஸ் இருக்கிறதுனால plus 2BC minus 2AC. நம்ம இதை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு இப்படி தான் வருது. ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது எங்கெங்கே அடிக்க முடியும்னு பார்க்கலாமா? 2AB minus 2AB அடிச்சு போச்சு. 2BC 2BC 2AC 2AC. ஓகேவா? அண்ட் இங்கே நம்மளுக்கு 2 எல்லாமே வந்து 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 3A ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3B ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3C ஸ்கொயர்ட் மைனஸ் 2AB மைனஸ் 2BC மைனஸ் 2AC. இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடாக வருது. பட் அவங்க கொடுத்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன? 2A ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2B ஸ்கொயர்ட் plus 2C square. நம்மளுக்கு இப்படி வரவே இல்லை. அப்போ left hand side is not equal to right hand side. So this is not an identity. சரியா? அவ்வளோதான். So with this நம்ம exercise set 4.3 complete பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செஷனில் 4.4 அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you all in the next session. Till then, take care. Bye-bye.